Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் தமிழ் முழக்கம் மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி பன்னாட்டு பயிலரங்க தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்றவும், பள்ளிகளில் மின்கசிவுகள் ஏதும் உள்ளதா என ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மழைக்காலங்களில் விடுமுறை அளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுவாக பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராம பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஆழ்துறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே எப்போதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்கிறதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கிறாங்க.